இந்த வாரத்துக்கான ஸ்மாக்டவுன் பார்த்தீங்கன்னா ரா கூடவே சேர்ந்து டேப்பிங் பண்ணிட்டாங்க. எனக்கு அன்னைக்கே வீடியோவும் கிடைச்சது, ஸ்பாயிலரும் கிடைச்சது. நான் அன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம்னு நினைச்சேன். சரி வேணாம், நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டும் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் மந்த் எண்ட் கிறிஸ்மஸ் வரதுனால WWE வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 19 நடக்க போற ரா கூட சேர்ந்து ஸ்மாக்டவுனையும் டேப்பிங் பண்ணலாம்னு இருக்காங்க போல. ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அன்னைக்கும் நமக்கு எல்லா ஸ்பாயிலர்ஸும் தெரியதா போகுது. ஸோ இன்னைக்கு ஸ்மாக்டவுன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனோன்னு பாத்தீங்கன்னா என்ன மேட்ச் அனௌன்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் டோர்னமெண்ட்கான குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரூசே விசஸ் ஜே யூசோ. ஸோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரிலாம் காமிக்கல. ஒரு 10 மினிட்ஸ் தான் நடக்கிற மாதிரி WWE செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல ஆப்வியஸ்லி உங்களுக்கு யார் ஜெயிப்பான்னு தெரியும். நீங்க மேபி ஸ்பாயிலர் பார்த்துருந்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு நீங்க ஸ்பாயிலர் பார்க்கலனாலும் உங்களுக்கு தெரியும் யார் ஜெயிக்க போறான்னு. ஜேயூஸா தான் ஜெயிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கந்தர் விசஸ் ஜேயூஸோக்கான மேட்ச் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். வெசல்மேனியாக்கான ரீமேட்சா தான் இருக்கும். அப்படி மட்டும் WWE நீங்க மேட்ச் புக் பண்ணீங்க, ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சிருவாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்கன்னா டே. இந்த செக்மெண்டோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி பாருங்க.